அனைவருக்கும் வணக்கம். இன்று அறிவலையில் மனதை வெல்பவர் யார் என்ற தலைப்பில் பேசுவது சாப்ரித்திகா ஸ்ரீ பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி. உலகை வெல்பவர் என்ற பட்டத்தை முகலாய பேரரசு அவுரங்கசீப்புக்கு சூட்டப்பட்டது. ஏனெனில் அவரது ஆட்சி காலத்தில் முகலாய பேரரசு அதன் உச்சபட்ச பரப்பளவை பெற்றிருந்தது. வரலாற்று ரீதியாக அவுரங்கசீப் உலகை வெல்பவராக அறியப்பட்டாலும் உண்மையில் தன் மனதை வெல்பவரே உலகை வெல்பவராவார். சரி, மனதை வெல்ல நமக்கு என்ன பண்புகள் இருக்க வேண்டும்? தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மனதைரியம், கடமையுணர்வு போன்ற குணங்களால் பிறரை ஈர்ப்பவராக இருக்க வேண்டும். இப்போது தன்னம்பிக்கைக்கு ஒரு சிறிய கதை கூறுகிறேன். பணக்கார இளைஞனின் விலையுறந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் எட்டி நின்று அந்த காரை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தார். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னான், இது என் அண்ணன் பரிசளித்ததென்று. சிறுவன் முகத்தில் வியப்பு. என்ன, அப்படி ஒரு அண்ணன் உனக்கும் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா என்று இளைஞன் கேட்டான். இல்லை, அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் சிறுவனின் நல்லெண்ணமும் தன்னம்பிக்கையும் தெரிகிறதல்லவா? அடுத்ததாக விடாமுயற்சி. விடாமுயற்சியை பற்றிய ஒரு உண்மை கதை. போர் முடிந்த இரவு வேளையில் போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து ஒரு பெண்மணி கேட்டார், ஏன் எல்லோரும் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீ மட்டும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அதற்கு அந்த நபர் சொன்னார், இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் ஒரு நாள் இந்த படைக்கு தலைவனாக வேண்டும் என்று. அப்படி ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அந்த நபர் அந்த படைக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கே மன்னரானார். அவர்தான் மிகப்பெரிய வெற்றி, உன்னை நீயே வெற்றி கொள்வதுதான் என்று கூறிய பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரர் நெப்போலியன். தாமஸ் ஆல்வா எடிசன் நம் ஒளிர்கின்ற வீட்டில் வாழ காரணமானவர். 999 முறை தோல்வி கண்ட போதிலும் தன் விடாமுயற்சியால் மின்பல்பை கண்டுபிடித்தவர். ஒருவேளை உணவுக்காக போராடும் குடும்பத்தில் பிறந்து இன்று மிக சிறந்த கால்பந்து வீரராக திகழ்பவரே கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாவார். அவரின் விடாமுயற்சி, தன்னம்பிக்கையே இவர் இந்த உயர்ந்த நிலைக்கு உயர காரணமாகும். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். என்ன, புரியவில்லையா? நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை எனில் அதனை எப்போது கேட்பது என்று தயங்காமல் அதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் முன்னேற முடியும். நமக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். உங்களிடம் நீங்களே பேசிக்கொள்ளுங்கள், உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் தன்னம்பிக்கை மிக்கவன், நான் சக்தி மிக்கவன், நான் சாதனையாளன், நான் அன்பு மிக்கவன், என்னால் முடியும் முடியும் முடியும். வெற்றி நிச்சயம் என உங்களுக்குள் நீங்களே சொல்லுங்கள். ஒரே நாளில் எல்லாம் மாறாது. சிறுக சிறுக நீங்கள் உங்கள் மனதை வெல்பவராக மாறலாம். நம்புங்கள், நம்மால் முடியும். நம் மனதை வெல்ல முடியும். நன்றி.